திருச்சி வரும் பிரதமர் நரேந்திர மோடி பொதுக்கூட்டத்திற்கு பிறகு கூட்டணி கட்சி தலைவர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட உள்ளார். இதுபற்றி எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்றைய தினம் திருச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இதில் அதிமுக, பாமக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி உட்பட கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறம் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை துவங்குவதற்கு தலைவர்கள் திட்டமிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கக்கூடிய இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கான தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் பங்கேற்க இருக்கிறார். தொடர்ந்து அவரோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக அன்புமணி, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறாங்க. ஏற்கனவே மதுரையில் நடைபெற்ற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்றது. கூட்டணி கட்சி தலைவர்கள் தொடர்ந்து அந்த தொகுதி ஒதுக்கீடு தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை ஈடுபட்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் தற்போது இரண்டாவது கட்டமாக இன்றைய தினம் திருச்சியில் இந்த ஆலோசனை நடைபெறுவதற்கு வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படுவதற்காக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. பாஜகவை பொறுத்தமட்டில் ஏற்கனவே தங்களுக்கு செல்வாக்குமிக்க ஒரு 50 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை அதிமுகவிடம் வழங்கியிருந்தாங்க. அதுல பெரும்பாலான தொகுதிகள் பார்த்தோம் என்றால் அதிமுக தரப்பிலும் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளாகவும் செல்வாக்குமிக்க தொகுதிகளாகவும் இருப்பதால தொடர்ந்து அந்த தொகுதிகளை இறுதி செய்வது காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பாமக தரப்பிலும் 25 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அமமுக உள்ளிட்ட மற்ற பிற கூட்டணி கட்சிகளுக்கான அந்த தொகுதி பங்கீடு என்பது இன்னுமே நிறைவு பெறாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்தமட்டில் பாஜகவிற்கு முதல்ல தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிறகாகத்தான் மற்ற பிற கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியா பல்வேறு விஷயங்களை ஒவ்வொரு ஆலோசனையிலையும் பேசி வருவதாக தகவல்கள் என்பது இருக்கிறது. குறிப்பா பாஜகவை பொறுத்தமட்டில் பார்த்தோம் என்றால் 1000 விளக்கு, வேளச்சேரி, மயிலாப்பூர், தியாகராய நகர், திருத்தணி, காஞ்சிபுரம், ஆவடி, தளி, ஆலங்குளம், தென்காசி, சிங்காநல்லூர், குன்னம், வால்பாறை, அந்தியூர், தாராபுரம், திருப்பூர் தெற்கு, அரவக்குறிச்சி, திருவண்ணாமலை, பழனி, நாகர்கோவில், விளவங்கோடு, காரைக்குடி, மொடக்குறிச்சி, வேலூர் ஆகிய தொகுதிகளை குறிவைத்து தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு வராங்க. அதே போல பாமக தரப்புல அன்புமணி தரப்பை பொறுத்தமட்டில் அந்தியூர், ஆற்காடு, ஓமலூர், கும்மிடிப்பூண்டி, குன்னம், சங்ககிரி, சோளிங்கர், செய்யாறு, செஞ்சி, திண்டிவனம், தருமபுரி, நெய்வேலி, பாலக்கோடு, பெண்ணாகரம், புவனகிரி, விருதாச்சலம், விக்கிரவாண்டி மற்றும் ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளை முன்னிறுத்தி தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இப்படிப்பட்ட நிலையில இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடிய வருகைக்கு பிறகாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரே அறையில இருந்து இந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில ஈடுபட இருக்கிறாங்க. இதுல யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு தொகுதிகள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. விரைவில் சுமூக உடன்பாடு எட்டப்படக்கூடிய பட்சத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கீடு, எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு என்பது தொடர்பான விவரங்கள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.